ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர் அனிமே 7. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் அவுட் அனிமேவோட அடுத்த எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம டேரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். எபிசோடோட கடைசியில ஹீரோவுக்கும் 10 கிரவுன் கிங்கும் இடையில சண்டை நடக்க வேண்டியது வந்திருக்கும். பட் இருந்தாலும் வேற ஒருத்தர் இந்த இடத்துக்குள்ள இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு நம்மளை காயப்படுத்திக்கிட்டு அவளுக்கு இது அட்வான்டேஜா போயிடும் அப்படிங்கிறதுனால சண்டை போடாதுன்னு எடுத்திருப்பாங்க. அதே சமயத்துல அந்த பொண்ணு அந்த இடத்துக்குள்ள வந்து வேற ஒரு அகாடமிக்குள்ள சேர்ந்துக்க வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு யாரையோ மீட் பண்ணும் அப்படின்ட்டு எல்லாரையும் கூட்டு போயிருக்கோம். இன்னைக்கு எபிசோட் அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. எபிசோடோட ஆரம்பத்துல ஒரு புது பகுதியை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே இப்போ அந்த இடத்துக்குள்ள ஒண்ணு கூடி வந்துகிட்டு இருக்காங்க. 10 கிரவுன் கிங் அப்புறம் அந்த வெளிநாட்டை சேர்ந்த 3 நபர்களும். அதே சமயத்துல ஹீரோவும் ஒரு பக்கம் இதை ஒரு பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நபர் கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்குள்ள. ஹீரோ தான் மட்டும் தனியா வராம தன்னோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கூட்டு வந்துகிட்டு இருக்கான். அதே சமயத்துல முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நபர் ஹுவாங். இதை கேட்கிற ஹீரோ இவருக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்னு யோசிச்சுக்கிட்டே சொல்லுங்க சீனியர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள மரியாதை செலுத்த, நீ என்னோட டிசேபிளா சேர்ந்துக்க விருப்பப்படுறியா? எல்லாருமே பயங்கர ஆச்சரியமாகறாங்க. எல்டர், நீங்க அவன ஸ்டூடெண்ட்டை ஏத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? அகாடமில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் எதுக்கு டீச்சருக்கு கூட இந்த வாய்ப்புகள் கிடைச்சது இல்ல, நீங்க இவனுக்கு எதுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க? இவன் அந்த அளவுக்கு டேலண்டா? இப்படியாப்பட்ட வாய்ப்புகள் அவனுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ மண்டையை ஆட்டிக்கிட்டு, இவனுங்க கிடக்குறானுங்க, ஆனா எனக்கு ஆல்ரெடி மாஸ்டர் இருக்காங்க, எனக்கு அது ஆல்ரெடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து அவரு சொல்லிட்டு, அது வில்லோ காடஸ் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த பேர் முத கொண்டு சொல்லிட, உங்களுக்கு வில்லோ காடஸை பத்தி தெரியுமா? தெரியும், நிறைய விஷயங்கள், பட் இருந்தாலும் அது எல்லாமே ஏன்ஷியன்ட் சீக்ரெட்டா கூட லிங்க் ஆயிருக்கு. நீ அகாடமிக்குள்ள வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுப்ப. ஹீரோ யோசிச்சுக்கிட்டேன், சரி நான் என்னோட ஃபேமிலியா கூட வந்து சேர்ந்துக்க முடியுமான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள அவரும் அமைதியா இருக்க. முன்னாடி இருக்கக்கூடிய பொண்ணும், நம்ம போற இடம் எவ்வளவு ஆபத்தான இடம் தெரியுமா, அந்த இடத்துக்குள்ள உன்னாலே சேஃபா இருக்க முடியாது, நீ என்னடானா உன் கூட இருக்கக்கூடிய அந்த பொண்ணையும் கூட்டு வரணும்னு பேசிக்கிட்டு இருக்க, உன்னால முதல்ல உன்னை பாதுகாத்துக்க முடியுதான்னு பாரு. ஹீரோவும் இவங்க என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, சரி நம்ம போற இடம் என்ன இடம் அப்படின்னு மாதிரி கேட்க, ஒட்டுமொத்த 3000 கண்டங்களையும் கடந்து வாய்ட்ரிலிம்ல இருக்கக்கூடிய பண்டைய நகரங்களை ஆராய போறோம், நேரா எல்லை பகுதிக்குள்ள நுழைய போறோம், தடைகளை தாண்டி நம்ம பண்டைய கூட்டணியோட அந்த ஒப்பந்தங்களை கண்டுபிடிக்க போறோம். இதை எல்லாத்தையும் கடந்து வந்தா மட்டும்தான் உன்னால தியான்சென் அகாடமிக்குள்ள சேர முடியும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹீரோ ஆபத்துல இருக்கும்போது ஒட்டுமொத்த இடத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு லேடி வந்திருப்பாங்க. அந்த லேடி பேசியிருக்காங்க, உங்க எல்லாருக்கும் ஏன்ஷியன் ஒப்பந்தங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோவும் என்ன பண்றது அப்படின்ட்டு வில்லேஜ் கார்டு கிட்ட கேட்க, நீ ஃபர்ஸ்ட் எல்லை பகுதியை விட்டு வெளியே வா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோ யோசிச்சு பார்க்கறான், என்ன பண்டைய கூட்டணிகளோட ஒப்பந்தமா, வாய்ட் ரீஜியன்ஸ், அது மட்டும் இல்லாம எல்லை பகுதிகள், 7 பார்டர் கிங்ஸ், ஏன்ஷியன் சிட்டிஸ். இந்த இடத்துக்குள்ள ஹீரோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல 6 கிரவுன் கிங் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் கிட்ட இம்மார்டல் பேலஸை சேர்ந்த ஆட்களே அந்த இடத்துக்குள்ள நுழையிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த இடத்துக்குள்ள மாஸ்டர் லெவல்ல இருக்கக்கூடியவங்களே உயிர் பொழைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க எல்லாருமே அவன்லி காட் ரிலீம்ல தான் இருக்கோம், நாங்க எப்படி உள்ளுக்குள்ளார வர்றது, நாங்க எப்படி எல்லைகளை கடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, முன்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டரும் கோவத்துல, உங்களுக்கு உண்மையான கொடுமைகளை பத்தி தெரியல, இதுக்கு முன்னாடி இந்த சகாப்த காலங்கள்ல இந்த உலகம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா தான் இருந்துச்சு, இருந்தாலும் இந்த உலகம் அழிக்கப்பட்டுச்சு, அதுக்கான பேர் பேட்டில் ஆஃப் இம்மார்டல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிக்கக்கூடிய இந்த இடம் 9 ஹெவன் அண்ட் 10 எர்த்ல ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம இந்த இடம் 3000 விதிகளால ஆசீர்வதிக்கப்பட்டது, எல்லைகளை சப்ரஸ் பண்ணணும், அதனால இந்த இடத்தோட பேரை 3000 கண்டம் அப்படின்னு வச்சிருக்காங்க. சகாப்த காலங்கள் முடிவடைய போது கூடிய சீக்கிரத்துல பேட்டில் ஆஃப் ஏன்ஷியன்ட் இம்மார்டல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர்கள் திரும்பவும் வரதான் போறாங்க. ஒரு மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படதான் போகுது. அந்த நேரங்கள்ல இந்த 3000 கண்டம் தான் முன்வரிசையில நின்னுகிட்டு இருக்கும். இப்ப நீங்க உங்களோட உயிருக்கு பயந்துகிட்டு வராது இருந்தீங்கன்னா அந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க இறக்க தான் போறீங்க. நீங்க இப்ப வரலனா உங்களோட மரணத்துக்கு நீங்க காத்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம். பல்லாயிரக்கணக்கான பூச்சிகளை நான் உருவாக்குறதுக்கு பதிலா ஒரே ஒரு டிராகனை உருவாக்க விருப்பப்படுறேன். முன்னேறி வர விருப்பம் இருக்கவங்க வாங்க. உங்களுக்கு சாவு நினைச்சு பயம் இருந்துச்சுன்னா உங்களோட சாவுக்காக நீங்க காத்திருங்க. அந்த நபர் என்ன கூட வரப்போறவன் மட்டும் கண்டிப்பா இந்த போரை எதிர்த்து நிற்பான். ஹீரோ தன்னோட மனசுக்குள்ளே வில்லேஜ் கார்டு அன்னைக்கு எனக்கு எல்லையை கடக்க சொன்னாங்க. காரணம் இப்பதான் எனக்கு புரியுது, அது இன்னும் பல மர்மங்களை மறைச்சு வச்சிருக்கு. ஏன்ஷியன்ட் வேர்ல்டுக்கான ஒரு தேர்வு, இதை யாராவது லைக் பண்ண விரும்புவாங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இதை கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு, எதுக்காக இது மேல எல்லாரும் ஆர்வம் காட்டுறாங்க, நாங்க எதுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம்னா, இந்த 3000 கண்டத்தை விட அது ரொம்பவே ஆபத்து
ஆபத்தான பகுதி, கொடூரங்கள் நிறைஞ்சது. அந்த மாஸ்டர் ஒரு நிமிஷம் அப்படி நம்ம தடுத்து நிறுத்த அந்த பொண்ணை மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க. இந்த 3000 கண்டம் பறந்து விரிஞ்சது, பல செல்வாக்குகளை கொண்டது. இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. அதனால மக்கள் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பாங்க. அவங்களோட வளர்ச்சிகள்ல குறை இருக்கு இல்லையோ, அவங்களோட சக்திகளை சில வேறுபாடுகள் இருக்கதா செய்யும். அதை வச்சு நம்ம மதிப்பிடக்கூடாது. நிங்ஸ்வாங் சாத்திக்கிட்டு சும்மா இருக்காம அந்த தேர்வுல நான் செலக்ட் ஆகி அகாடமிக்குள்ள வந்துட்டேன், எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்ன்றமா சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்கிற அந்த பொண்ணு, விலை மதிப்பு இல்லாத பண்டைய கிளர்ச்சிகளோட புத்தகம், உயர்தரமான அறிவுகளை நீ வளர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன்ட் கல்டிவேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீ படிக்க முடியும். அதே போல மாஸ்டர்ஸா கூட உன்னால தனிமையில பயிற்சியும் செய்ய முடியும். ஏன்ஷியன்ட் இமார்டல்ஸோட ஒரு வழிதொன்றலாகவும் உன்னால மாற முடியும். ஹீரோ, அப்படின்னா சரி, நான் கண்டிப்பா வரேன். அந்த வாய்ட் ரீஜன் ஸ்கூல் அப்படி என்ன மர்மம் இருக்குன்றத நான் பார்க்கணும். இதெல்லாம் கேட்டு ஃபயர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் சரி, இப்ப நீங்க எல்லாரும் கிளம்பலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சோதனை ஷாங்ஷோவுல தொடங்கும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்கு வந்து அவரு சொல்லிடா. அதே சமயத்தில் நிங்ஸ்வாங் ஹீரோ பார்த்துட்டு, நான் எப்படி எவனுக்கு போய் பின்தாங்களா இருக்க முடியும்? அவன் போறானா, என்னால அதை விட ஒரு படி முன்னாடியே போக முடியும் அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள ஹீரோவையும் அவனையும் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இப்போதைக்கு 2 பேர் கேட்டுச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த வாய்ட் ரீஜன்ஸ் ரொம்ப ஆபத்தானது இல்ல, அதுக்குள்ள டைரக்டா அனுப்புனா அவங்க இறந்துட மாட்டாங்களா? வாய்ட் ரீஜன்ஸ்குள்ள இன்னும் எக்கச்சக்கமான மர்மங்கள் நடந்திருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு. யாராவது ஒரு நபர் அதை கண்டுபிடிச்சு ஆசீர்வதிக்கப்பட்டு அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா உயிர் பழைக்கலாம். அந்த பொண்ணு எஜமானர்கள் இதுக்கு முன்னாடி தப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி ஹெவன்லி காட் ரிலீமா சேர்ந்தவங்களை அனுப்புறது மூலமா ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? இன்னும் நம்ம நிறைய ஆட்களை சேகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மாஸ்டரு, இந்த மிகப்பெரிய தேர்வுல எத்தனை ஹீரோக்கள் இறக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு, மாஸ்டர், அவங்களால இந்த தேர்விலே வெற்றி பெற முடியலன்னா கண்டிப்பா அவங்க அந்த பேரழிவுல இறந்துருவாங்க. அவரு சமாதானமாயிட்டு, சரி 3000 கண்டத்துக்கு அறிவிக்க கொடுங்க. தேர்வுல கலந்துக்க விருப்பம் இருக்கவங்களுக்கு வாய்ட் ரீஜன்ஸை கடந்து ஏன்ஷியன்ட் சிட்டியை யார் யாரெல்லாம் அடையிறாங்களோ அவங்க எல்லாருமே டைரக்டா டிஎன்ஷன் அகாடமிக்குள்ள சேர்ந்துக்கலாம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ஹீரோ ஃபயர்கள் 2 பேருமே வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ அடிச்சு புடிங்கி இருப்பான்ல ஒருத்தங்கிட்ட இருந்து, அந்த ரதத்தால் தான் 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிளம்புறான் அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துக்குள்ள இருந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சோகங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள எதையும் காமிக்காத இருக்காங்க ஃபயர்கள். சரி, நீ உண்மையிலே கிளம்பதான் போறியா? கிளம்புறதுக்கு முன்னாடி நீ என்னென்னலாம் ரெடி பண்ணி வைக்கணும்னு இருக்க? ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன், விளையாடாத அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து ஃபயர்கள் சொல்லிக்கிட்டே தன்னோட மனசுக்குள்ள இன்னொரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வெளியே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளார கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஃபயர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ட் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், லீடர் லெவல்ல சேர்ந்தவங்க கூட உள்ளுக்குள்ளார இருந்து வெளியே வர்றது ரொம்பவே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷீஹோவால எல்லா விஷயத்தையும் தாங்கி கடந்து இங்க இருந்து போக முடியுமா? ஒருவேளை அப்படி போயிட்டாலும் அது ஒரு மிகப்பெரிய நீண்ட விடையால இருக்கு. அவன் இந்த உலகத்துல விட்டு ஒரு பெரிய பறந்து விரிஞ்ச ஒரு உலகத்தை பார்த்தாலும் நாங்க திரும்பியும் எப்ப சந்திப்போம் அப்படிங்கிறது எனக்கு உறுதியா தெரியல. ஹீரோ கிட்ட, ஷீஹோ, நீ எங்க போனாலும் சரி மாத்து, ஜாக்கிரதையா இரு, கவனமா இரு அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோவால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. அந்த இடத்துக்குள்ள ஃபயர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பயங்கரமான மாஸ்டரை வேட்டையாடி உனக்காக கொண்டு வர, உனக்கே தான் தெரியும்ல எனக்கு யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு. ஃபயர்கள், எனக்கு வேணாம், தேவையில்லாம வீணா ஆபத்துல தலையிடாத அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, ஓகே, நம்ம இங்க இருந்து ஐஸ்லாண்டுக்கு போயிட்டு தாத்தாவை போயிட்டு மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சாரி, வெப்சைட்ல மட்டும் தான் என்னால வீடியோ போட முடிஞ்சிச்சு. சிஸ்டம்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே டைம் எடுக்குது. போன மந்த் 30ல இருந்தே என்கிட்ட மொபைல் இல்ல அப்படிங்கிறதுனால என்னால எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியல. வாட்ஸ்அப்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வெப்சைட்லயே ரெனகடி மாடல் அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணாதவங்க போயிட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட எல்லாத்தையும் மாத்திட்டேன். VPN கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. வீடியோ எரர்னு வரவங்க மட்டும், என்கிட்ட 5G இல்ல அப்படின்னா 5G இருக்கிற டைம்ல மட்டும் நீங்க அந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி அழுத்தி பிடிச்சி நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் கேட்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பிரீமியம்க்கு ஆட்டோமேஷன் பண்ண சொன்னீங்க, ஸோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. நீங்க டேரக்டா போயிட்டு ஜிபேக்குள்ள பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. முக்கியமான விஷயம், வெப்சைட்ல போற வீடியோக்கு எனக்கு ஏறக்குறைய 4 மணி நேரம் ஆகுது எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும். ஒரு சில நாள் தான் நான் காலேஜ்ல இருக்கும்போது ஸ்கிரிப்ட் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கும் டைம் ஓவரா எடுக்குது. கரெக்டா சொல்லணும்னா 3 மணி நேரம் 2.25 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. எல்லாமே ஒரே கணக்கு தான் வருது. சரி, ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம நெக்ஸ்ட் ஒரு நல்ல பேர் சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.